எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அதாவது பணிவுடைமைன்றது எல்லாருக்கும் முக்கியமானது தான். ஆனால் செல்வம் படைத்தவங்ககிட்ட அந்த பணிவு இருந்துச்சுன்னா அது இன்னும் ஒரு செல்வத்தை சேர்க்குற மாதிரி அப்படின்னு தான் இதில் திருவள்ளுவர் இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் கொடுக்கிறார். ஆமாங்க, பணிவுங்கிறது எல்லாருக்கும் முக்கியம்தான். ஆனால் அதுக்கு நான் ஒரு உதாரணமே சொல்ல போகிறேங்க. ஒரு சின்ன நான் படித்ததில் பிடிச்சது, ஒரு முறை நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில் ஊரே ஒரே குளிர். அந்த குளிரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க ரொம்ப முடியாமல் குளிரில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு விலை உயர்ந்த காரு அந்த மூதாட்டிக்கு பக்கத்தில் நிற்கிது. நின்றுட்டு நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நான் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இளைஞர் சொல்கிறாரு, அந்த விலை உயர்ந்த காரில் உள்ள இளைஞர். அந்த மூதாட்டி, இல்லைப்பா நான் ரொம்ப தூரம் போகணும், உங்களுக்கு ஏன் வீண் சிரமம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, இல்லை மழை அதிகமாக இருக்குது, இப்போ பஸ்ஸு இதெல்லாம் இந்த டைமில் வர்றதும் கஷ்டம், நீங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் டாக்ஸி பிடிச்சி தான் போகணுன்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லை அந்த அளவுக்குலாம் எனக்கு பணத்தை வசதி இல்லை அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் இதில் ஏறுங்க, நான் உங்களை கொண்டு விட்டுறேங்க. இல்லைன்ற. அப்போ உங்கள் வீடு சொல்லுங்கள், உங்கள் வீடு பக்கமாக நான் போகிற மாதிரி இருந்தால் நான் உங்களை கொண்டு விட்டுறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்லுவார். இந்த அம்மா அந்த விலாசத்தை கொடுக்கும் பொழுது அவர், இந்த வீடு இந்த வழியாக தான் எங்கள் வீடு, நான் உனக்கு கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மூதாட்டியை ஏறி அழைச்சிட்டு போய் அவங்க ஒரு சேரியில் கொண்டு அவங்களை இறக்கி விட்டுருவார். அப்போ இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த மூதாட்டி கேட்பாங்க, நான் அங்கேயே உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் ஏன் இந்த வழியாக இந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் ஆனால் என்ன நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் இதில் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நான் அப்படி சொன்னேன்னா இந்த இடம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் தான் வரமாட்டேன்ட்டீங்களே அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா உங்கள் பேரையாவது சொல்லுங்கள் அப்படின்னு இந்த மூதாட்டி கேட்பாங்க. அப்போ தான் அவர் சொல்வாராம், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, பெரிய பணக்காரர்களுக்கு அந்த ஒரு பணிவு இருக்குது பாருங்களேன், அதுக்கு இன்னும் உங்களுக்கு மேலும் செல்வத்தை கொடுக்குங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு சரியான உதாரணமாக இருக்குது இல்லைங்களா? இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.